4 மாதம் முன்னாடி பார்த்துருக்காரு, இப்போ 100% மார்க் எடுக்கிறாரு. என்னென்ன அர்த்தம்? கிளியர் கட்டாக நல்லா புரிஞ்சிருக்காருன்னு அர்த்தம். கம்பேர் பண்ணி பார்த்துடணும். அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறலாம் பக்கத்தில் வச்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. ஒளி எப்படி உருவாகும்? அதிர்வு. ஒரு பொருளோட அதிர்வுனால முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். அதிர்வுனா என்ன அர்த்தம்? பாருங்கள், அதிர்வுனா இங்கே பாருங்க, இங்கே இருக்கும், இங்கேருந்து முன்னாடி போயிட்டு ரிட்டன் இங்கே வந்துட்டு எவ்வளோ அளவு முன்னாடி போச்சு அதே அளவு பின்னாடி போயிட்டு ரிட்டன் வரும். அது மாதிரி இப்படி ஆடிகிட்டே இருக்கும் வேகமாக. அதான் அதிர்வு. டேன்னு சத்தம் வருமா? சவுண்டு கேட்குமா? அதெல்லாம் அதை ரப்பரோட வைப்ரேஷனால். அதேமாரி இசைக்கருவிலாம் என்ன இருக்குது? அந்த கம்பி இருக்குல்ல, அது அதிர்றது தான் இசையாக வருது. அது மாதிரி இதுவும் பெல் அடிக்கிறது அந்த பாத்திரத்தில் உள்ள மூலக்கூறுனுடைய அதிர்வு. சரியா? அதை யார் அப்சர்வ் பண்ணிக்குவா? வளிமண்டலத்தில் எல்லாம் மூலக்கூறு அப்சர்வ் பண்ணி உங்கள் காதில் போய் டம்முன்னு அடிக்கும். அங்கே போய் டம்னு அடிச்சுட்டே இருக்கும். ஒளி பரவணும். ஓகேவா? ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தும் பொழுது ஒளி உருவாக்கிறது. அவ்வளோதான். அதிர்வுறும் மூலம் உருவாகும் ஒளி ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு பரவுகிறது. இங்கே அதிர்வு, அந்த அதிர்வு என்ன ஆகுது? அப்படியே பரவுது. வளிமண்டலத்தில் உள்ள மாலிகுலில் அப்படியே பரவுது, உங்கள் காது வரைக்கும் போய் மோதுது. ஒளி பரவ என்ன வேணும்? ஆமாம். இப்போது இது வேக்கம். உள்ளுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டீங்க, சரியா? இதுக்குள்ளே வளிமண்டலமே இல்லை. ஒரு கண்ணாடி கிளாஸை போட்டோம், ரிங் பண்ணுங்க, கேட்காது. ஏன்? ஆமாம், அங்கே உள்ள வளிமண்டலம் இருந்துச்சுன்னா கூட நாம் அதில் வந்து மோதி கண்ணாடி அப்சர்வ் பண்ணி திரும்ப வெளியில் விடும். அதுக்கு வழி இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் 1877 ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார். என்னது ஒளிப்பதிவு சாதனம்னா? டேப் ரெக்கார்டர் இருக்குல்ல, அது மாதிரி. அப்போ பழைய படத்தெல்லாம் பாருங்கள், ஒன்று ஏதோ ஒரு கிராம்னு சொல்லுவாங்க, சிடி மாதிரி இருக்கும். அது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். மேலே ஒரு இது எடுத்து வச்சுருவாங்க. அப்போ சத்தம் வெளியில் வரும். அதில் பதிவான சத்தம் வெளியில் வரும். ஒளியின் வேகம். சமன்பாடு இது வெலாசிட்டி. அதுக்கு மாதிரியே தான் லைட்டுக்கு பார்த்தோம்ல, லைட்டுக்கு இது என்னது? லாம்டா, அலை நீளம். இதையும் என்ன பண்ணலாம்? நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அலையா. நேற்று பார்த்தோம்ல, அலையாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எண் வந்துட்டு அதிர்வெண் இன்ட்டு அலை நீளம் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி ஆஃப் லைட்டு கிடைக்கும், வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு கிடைக்கும். அலைநீளம் என்பது ஒரே கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான 2 துகளுக்கு இடையிலான தூரம். இது லாம்டா என்ற கிரேக்க எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அதாவது அலைநீளம். இது மையம். முன்னாடி போயிட்டு ரிட்டன் வந்துட்டு பின்னாடி போயிட்டு ரிட்டன் வந்துடும். இது ரெண்டுக்கும் இடையே உள்ள தூரம் தானே இது அலைநீளம். முன்னாடி போயிட்டு திரும்ப அங்கே வந்துடும், இங்கே வந்துட்டு இங்கே வரும். இது எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ பின்னாடி போகிறத கீழே வச்சுக்குவோம். பின்னாடி போயிட்டு ரிட்டன் வருது ஆரம்ப புள்ளிக்கு. ஓகேவா? திரும்ப முன்னாடி போயிட்டு ரிட்டன் வரும், முன்னாடி போயிட்டு ரிட்டன் வரும். அப்படி சொல்லலாமா? சரியாக தான் போச்சு. அதான் ஒரு அலைநீளம். அலைநீளம் என்னது? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். இதையும் அலைநீளமாக எடுத்துக்கலாம். அல்லது நம்ம அங்கே பார்த்தோம்ல, இதுக்கு எவ்வளோ தூரம், அல்லது இதுக்கு எவ்வளோ தூரம்.
எல்லாம் ஒன்று தான். வேவ் லென்த். அதிர்வெண், இதுக்கும் அதிர்வெண்ணுக்கு எஸ்ஐ யூனிட் என்னது? ஹெர்ட்ஸ் தான். ஃப்ரீக்குவென்சி 1 ஹெர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை ஒரு ஆளை கிராஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துட்டு அங்கே இப்படி ஒரு தடவை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி முன்னாடி போயிட்டு ரிட்டன் இங்கே வந்து திரும்ப பின்னாடி அதே எவ்வளோ தூரம் முன்னாடி போச்சு அதே அளவு என்ன பண்ணணும்? பின்னாடி போயிட்டு ரிட்டனுங்க வரணும். அதுதான் ஒரு அதிர்வு. 1 ஹெர்ட்ஸ்னால் ஒரு செகண்டில் ஒரு தடவை அந்த மாலிகுல் அதிருதுன்னு அர்த்தம். 20 ஹெர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு செகண்டில் 20 தடவை அதிர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி பயங்கரமான ஹெர்ட்ஸ்லாம் இருக்குது. பாப்பா என்னென்னு அந்த ஃபார்முலா வச்சு இதை சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா? சால்வ் பண்ணணும். ஒரு ஒளி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் 10 மீட்டர் அலைநீளம் கொண்டிருக்கு. 50 × 10 500 மீட்டர் பர் செகண்ட். அதோட வெலாசிட்டி எவ்வளவு? 500 மீட்டர் பர் செகண்டில் போகுதுன்னு அர்த்தம். 5 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் 25 மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. ஈக்குவேஷனில் போட வேண்டியது தான். சரியா? வெலாசிட்டியில் இங்கே வி போட்டுக்கணும். 5 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் இது. அப்போ லேம்டாவை இங்கே விட்டுட்டு இங்கே இவங்க 2 பேரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறாங்க. ஓகேவா? கரெக்டு தானே? ஆமாம். வெலாசிட்டி லேம்டா v/n. லேம்டாவை அங்கே போயிடுச்சு, n இங்கே வந்துருச்சு. அந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, ஈக்குவேஷன் பார்த்தல பாருங்கள் தெரியும். அது என்ன அவ்வளோ வரும். சரியாக தான் போச்சு. ஈக்குவேஷனை பார்த்துட்டு பாருங்கள் புரியும். டைம் வேஸ்ட் பண்ணலாம் நான். சரி. 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வளிமண்டலத்தில் ஒளியோட வேகம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெப்பநிலை மாறும் பொழுது ஒளியோட வேகம் மாறுபடும். இப்போ வளிமண்டலத்து வழியாக தானே ஒளி போகுது. அந்த வளிமண்டலத்தோட வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது ஒளியோட வேகம் எவ்வளோ சார்? 331 மீட்டர் பர் செகண்ட். அதே வளிமண்டலத்தோட வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா வேகம் அதிகமாகுது, 344 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது வேகம் அதிகமாகுது. ஆல்ரெடி அதில் வைப்ரேஷன் வெப்பநிலைன்னு அர்த்தம், அது இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி அது இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ஆற்றல் கிடைச்சோம்னா நான் அது இன்னும் கொஞ்சம் வேகமாக இயங்கும், வேகமாக நடக்கும். புரிஞ்சுதா? ஸ்பேஸ் கிடையாது. ஆல்ரெடி ஹீட் அதிகமானவுன்னா 0 டிகிரியில் இருக்கும் பொழுது எவ்வளோ மாலுக்கர் அளந்து இருந்துச்சோ அதோட என்ன 22 டிகிரி செல்சியஸில் அதிகமாக அதிர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு அதிர்வு கிடைக்கிது, அப்போ என்ன வேகம் இன்னும் அதிகமாகிடும். அவ்வளோதான். கிளியரா? அடுத்தது வெவ்வேறு ஊடகங்களில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, அதாவது ரூம் டெம்பரேச்சர், ஒளியோட வேகம். நேற்று ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம்ல, திடப்பொருள் அதிகமாக வேகமாக போகுமா வாயுவில் போகுமான்னு. எல்லோரும் வாயுவில் போட்டிருப்பீங்க. சரியா? திடப்பொருளில் தான் போகும் வேகமாக. அலுமினியத்தில் பயங்கர வேகமாக இருக்கும். ரெண்டாவது அதிகமாக துருப்பிடிக்காத இரும்பு, எக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சரியா? எஸ்எஸ் அத்தனை பேர் இருக்குது. அடுத்து இரும்பு, சாதாரண இரும்பு. இதுக்கு எவ்வளவு? 10 மீட்ரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கும். துருப்பிடிக்காத இரும்பில் எதை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க? துருப்பிடிக்காத இரும்பில் இரும்பு கூட எதை மிக்ஸ் பண்ணுவாங்க? எடுத்து பாருங்கள். எத்தனை தடவை ஸ்டீலை வீட்டிலலாம் பார்க்குறீங்க. அப்போ எடுத்து பார்த்தா குரோமியம். அப்புறம் சரி, அடுத்தது கடல் நீரில் காய்ச்சி வடிகட்டிய நீர்னாக்கா, அதாவது அதில் எதுவுமே இருக்காது, மினரல்ஸே இருக்காது. டிஸ்டில்டு வாட்டர் இருக்குல்ல, டிஸ்டில்டு வாட்டர்னு இந்த பெட்ரோல் பங்கில் கொடுப்பாங்க, பேட்டரிக்கெலாம் ஊற்றுவாங்கள்ல, அதில் டென்சிட்டி கம்மி.
கடல் நீரில் டென்சிட்டி அதிகம். ஹைட்ரஜன் ஆக்சிஜனில் எவ்வளோ வேகத்தில் போகும்? வளிமண்டலத்தில் எவ்வளோ வேகத்தில் போகும்? வெறும் 344 மீட்டர் பர் செகண்ட் வளிமண்டலத்தில். சரியா? வளிமண்டலத்தில் என்ன சார் ஆக்சிஜன் ஹைட்ரஜன்லாம் அங்கே இருக்கே சார். வளிமண்டலத்தில் இதெல்லாம் கலந்த கலவையாக இருக்குது. இந்த ஹைட்ரஜனை மட்டும் எடுத்து காமிச்சிருக்காங்க. இது 1284 மீட்டர் பர் செகண்ட். ஆக்சிஜனில் கம்மி. வளிமண்டலத்தில் 344 மீட்டர் பர் செகண்ட். காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் எனப்படும். ஆமாம் தானே? வளிமண்டலத்தில் எவ்வளோ H2O மாலிக்யூல் இருக்குது அதுக்குன்னு பார்த்தா ஈரப்பதம், இங்கிலீஷில் ஹியூமிடிட்டி. சரியா? குளிர் காலத்தில் நம்ம ஜியாகிரஃபி பார்த்ததுனால உங்களுக்கு புரியும். பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் அதாவது ஈக்வேட்டரியலில் இது பேர் என்ன, மெடிட்ரேனியன் கிளைமேட்டு, மத்திய தரைக்கடல் காலநிலை, அங்கே மட்டும்தான் என்ன குளிர் காலத்தில் மழை பெய்யும். தமிழ்நாட்டில் அதேமாதிரி இந்தியாவில். மற்றபடி எல்லா இடத்துலையும் ஈக்குவேட்டர் விட்டுருங்க, வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யும். வருஷம் ஃபுல்லாகவே எங்கள் ஈரப்பதம் நல்லாயிருக்கும். ஓகேவா? நம்ம பெரும்பாலும் இவனுங்க ஆக்சுவலாக எந்த சயின்ஸ்னால் யூரோப்பில் உள்ள சயின்ஸ் எடுத்து இப்போ கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு வெயில் காலத்தில் தான் மழை பெய்யும். இப்போ வளிமண்டலத்தில் வெயில் காலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? குளிர் காலத்தில் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும் அங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸில். குளிர் காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும். ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. ஏன்? வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரிக்கும் பொழுது ஒளியோட வேகம் அதிகமாகும். ஏன்? டென்சிட்டி அதிகமாகுது. டென்சிட்டி அதிகமாகுது, அவ்வளோதான். சரியா? கேஸ் பார்ட்டிகளுக்கு நடுவில் போய் H2O மாலிக்யூல் உட்காந்துக்கும். டென்சிட்டி அதிகமாகுது, அவ்வளோதான். ஈரப்பதம் அதிகரிக்கும் பொழுது காற்றின் அடர்த்தி குறைவதே இதற்கு காரணம். ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றின் அடர்த்தினா என்னென்னு புரியுதா? கேஸஸோட டென்சிட்டி குறைஞ்சிரும், தண்ணி வந்து உக்காந்துக்கும். ரைட். அதை வச்சு இவர் தண்ணி போய் உக்காந்ததுனால கேஸ் இருக்குல்ல, அவங்க தள்ளி போயிடுவாங்க. அதை சொல்கிறாங்க. அப்படி ஒளி வெவ்வேறு ஊடகங்களில் வெவ்வேறு வேகங்களில் பாவம் என்பதை நாம் பார்த்தோம். இப்போது ஒரு ஊடகத்தில் எவ்வாறு பயணிக்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு பொருள் அதிர்வுறும் பொழுது அதற்கு அருகில் உள்ள துகள் நடுநிலை புள்ளியிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைகிறது. ஓகேவா? நடுப்புள்ளியிலேருந்து இடப்பெயர்ச்சி, முன்னாடி போயிட்டு ரிட்டர்ன் வருது, திரும்ப பின்னாடி போயிட்டு ரிட்டர்ன் வருது. இதுதான் நடுப்புள்ளி, இதான் அதிர்வு. பின்னர் அது அருகில் உள்ள மற்றொரு துகளின் மீது விசை செலுத்து. இது இங்கேருந்து போதில் போய் டம்முன்னு இங்கே உள்ள பார்ட்டிகள்கிட்ட விசையை கொடுக்கும். அது உடனே வாங்கிக்கிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும், முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். ஒளி ஒருவரின் செவிப்பறையை அடையும் வரை இந்த நிகழ்வு நடக்குது. நேற்றைய பார்த்தோமா? அதான் இது. இதெல்லாம் கேஸ், வாட்டர் பார்ட்டிகல்ஸ். முன்னாடி போயிட்டு இது நெருங்கி வந்துடு, நெருக்கம். இது நெகிழ்வு. தள்ளி போயிடுச்சுன்னா நெகிழ்வு. பக்கத்தில் நெருங்கி வந்தால் நெருக்கம். இங்கிலீஷில் வெரி குட். கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன். ரெஃப்ராக்ஷன் இருக்குல்ல, அது வேறு, அது ஒளி விலகல், ரெஃப்ராக்ஷன். இது ரேர்ஃபேக்ஷன். சரியா? கேப் அதிகமாக இருக்கும் பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவில். அதிர்வு விடும் பொழுது பார்ட்டிகிள்ஸ்குள்ளே கேப் நிறையா தள்ளி போகுது இல்லையா, விலகி போகும் பொழுது ரேர்ஃபேக்ஷன். தமிழில் நெகிழ்வு. நெருங்கி வருதில்ல, அப்போ வந்து என்னது? நெருக்கம். இங்கிலீஷில் கம்ப்ரெஷன். இறுக்கம், அதுக்கு பேர் என்ன? இங்கே இறுக்கம். நெருக்கம்ல இருக்கணும் போட்டானுங்க. இது தளர்ச்சி, நெகிழ்வு. ஒளி அலைகள். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஓகேவா? என்ன ஆற்றல்? மூலக்கூறுகளுடைய இயக்க ஆற்றல். அதுதான் எந்திர ஆற்றல். கிளியரா? இது காற்று அல்லது வேறு ஊடகத்தின் வழியாக இயந்திர அலை வடிவத்தில் பரவுகிறது. எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சா? காற்று, வளிமண்டலம், அதுவும் கேஸ் தான்.
மெட்டீரியல் தான். ஓகேவா? ரைட். ஏதாவது ஊடகம் இருக்கணும். ஒரு ஊடகத்தின் துகள்கள் அதன் நடுநிலை புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக சீராக அதிர்வுறுவதால் அந்த ஊடகத்தின் பரவக்கூடிய இயக்கமே இயந்திர அலை எனப்படும். ஊடகத்தில் சீராக இயங்கிக்கிட்டே இருக்கும் மாலிகுலாம். துகள்களின் தொடர்ச்சியான அதிர்வு பிற துகள்களுக்கு பரவுகிறது. கரெக்டா? அதாவது ஆற்றல் ஒரு துகளிலிருந்து மற்றொரு துகளுக்கு அலை வடிவத்தில் கடத்தப்படுது. கடல் அலை மாதிரியே தான். தண்ணி நகராது, தண்ணி மேலே போயிட்டு கீழே வரும். அலை மட்டும்தான், ஆற்றல் மட்டும்தான் என்ன ஒரு திசையில் போயிட்டுருக்கு. பட் இது வந்துட்டு தண்ணி மாதிரி கிடையாது. இது என்ன பண்ணும்? ஆற்றல், இப்போ நான் பேசுகிறது உங்களை நோக்கி வருது, துகள் என்ன மேலே இங்கிலி நகரும். சரி, மேலே இங்கிலின்றான், முன்னாடி பின்னாடி அதிரும். கடலில் தான் மேலே போயிட்டு கீழே வரும். அதிர்வில் என்ன முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். பேரல் அந்த கொஸ்டினை வந்துருந்தது, ஆன்சர்லாம் போட்டிருந்தீங்க கரெக்டாக நிறைய பேர். ரைட். அலை இயக்கத்தின் பண்புகள். அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுது, துகள்கள் கடத்தப்படுது. துகள்கள் இங்கேயே தான் இருக்கும். இந்த துகள் போய் முன்னாடி உள்ள துகள் அடிச்சு விடும், அது போய் அடுத்த ஆள் அடிச்சு விடுவார், அடுத்த ஆள் அடுத்தது, அப்படி துகள் அங்கேயே தான் நிற்கும். தண்ணி மாதிரியே தான். அலை இயக்கத்தில் திசை வேகம் அதிர்வுறும் துகள்களின் திசை வேகத்திலிருந்து மாறுபடுகிறது. ஆற்றல் பயணிக்குதில் நான் பேசுகிறேன்ல, அதோட திசை வேகம் வேறு. பட் இந்த அதிரதில் மாலிகுல் பார்ட்டிகள் அதோட திசை வேகம் வேறையாக இருக்குது. அலை இயந்திரத்தில் இயந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது நிலைமம், மீட்சித்தன்மை, ஒரே விதமான அடர்த்தி மற்றும் துகள்களுக்கிடையே குறைந்த அளவு உராய்வு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். ரெண்டு பார்ட்டிகள் இருக்குல்ல, ரெண்டு பார்ட்டிகளும் மோதுறதுனால தான் என்ன ஆகுது? சத்தம் பரவுது. அப்படி ஒளி அந்த அதிர்வு கடைசி வரைக்கும் போகணுன்னா என்ன வேணும்? அந்த ஊடகத்தில் உள்ள துகள்கள் நிலைமம் போயிட்டு பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். மீட்சித்தன்மை பழைய நிலைமைக்கு போயிட்டு வர்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரே விதமான அடர்த்தி இருக்கணும். புரியுதா? இப்போ அங்கே நின்று நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா எனக்கு கேட்கும், நடுவில் கண்ணாடி இருக்குது, சரியா? அப்போ சத்தம் வேறு மாதிரி கேட்கும், அல்லது கேட்காது. ஏன்? கண்ணாடியோட அடர்த்தி வேறு, வளிமண்டல அடர்த்தி வேறு, கண்ணாடி தடுத்துரும் எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு விண்வெளி வீரர் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள்? விண்வெளி வீரர்கள் தங்கள் தலைக்கவசங்களில் சில சாதனங்களை கொண்டுள்ளனர். ஆனால் விண்வெளியில் என்ன இருக்காது? அட்மாஸ்பியர் இருக்காது. அப்போ எப்படி பேசுவாங்க? ஒன்றும் கிடையாது. நம்ம செல்ஃபோனில் பேசுகிற கதை தான். தலைக்கவசத்துக்குள்ளே அவங்க பேசுவாங்க, ஓகேவா? அதில் ஒரு கருவி இருக்கும், மைக் இருக்கும். அதை வந்து மின்காந்த அலையாக மாற்றி அனுப்பும். அவங்க தலைக்கவசத்தில் காதில் ஒரு ரிசீவர் இருக்கும். அது அந்த மின்காந்த அலைகளை ரிசீவ் பண்ணி சவுண்டு வேவாக மாற்றி விட்ருவோம். இப்போ செல்ஃபோன் பேசுகிற மாதிரி அதான் சொல்கிறாங்க. ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி, மின்காந்த அலை தானே ரேடியோ அலை, மாற்றி கடத்துகின்றன. இது ஏறக்குறைய உங்கள் வீட்டில் உள்ள ரேடியோ செயல்படுவது. இப்போ நம்ம செல்ஃபோனு பழைய கதை ரேடியோ. இப்போ செல்ஃபோனில் பேசுகிறோம்ல, எப்படி போகுது? ரேடியோ வேவாக மாதிரி டவருக்கு போய் திரும்ப யார் ரிசீவரோ அவனுக்கு போகும். அது என்ன பண்ணும்? ரேடியோ வேவ், அதாவது மின்காந்த அலையாக ரிசீவ் பண்ணி சவுண்டாக மாற்றி விட்ருவோம். சரியா? எல்லாமே பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் உலகமே உங்களுக்கு தெரியணும். எந்த பொருளை பார்த்தாலும் இது எப்படி இயங்குது, என்ன ஏது எல்லாமே தெரியணும். எங்கே போய் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணணும். மனப்பாடம், ஐயோ இந்த கேள்வி நான் எங்கேயும் பார்க்கலையே, அப்படி பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா வராது. குறுக்கலை, நெட்டலை. எது குறுக்கலை? எந்த நிலையில்? கடல் அலையா ஒளி அலையா? கடல் அலை. கடல் அலை தான் குறுக்கலை. ஒளி அலைன்னா நெட்டலை. மாலிகுலு பேரலாக தான் இயங்கும். இங்கே பாருங்கள், ஆற்றல் இந்த பக்கம் பயணிக்குது. கடலில் வந்து தண்ணி மேலே போயிட்டு கீழே இறங்கும், மேலே போயிட்டு கீழே இறங்கும். இது குறுக்கலை. ஓகேவா? இப்போ நான் பேசுகிறேன்,
சவுண்டு வருது, ஆற்றல் இப்படி போகுது, பார்ட்டிகள் எந்த பக்கம் வைப்ரேட் ஆகும், இப்படி வைப்ரேட் ஆகும். சரியா? இது வந்துட்டு நெட்டலை, இங்கிலீஷில் லாங்கிடியூடினல் வேவ், ஒளி அலை. ஓகேவா? கடல் அலையும் எந்திர அலை தான், பட் அங்கன்னா தண்ணி மேலே போயிட்டு கீழே வரும். குறுக்கலை, அதுவும் எந்திர அலை தான், பட்டு குறுக்க. ஆற்றல் இந்த பக்கம் பயணிக்கும், அலை இப்படி ட்ராவல் ஆகும், தண்ணி மேலே போயிட்டு கீழே வரும், மேலே போயிட்டு கீழே வரும். சரியா? குறுக்கலையில் துகள்கள் அதிகம் திசையானது அலை வரும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். அலை இப்படி போகுதுன்னா செங்குத்தா, அதான் குறுக்கலை. ஓகேவா? கம்பிகளில் உருவாகும் அலைகள் மற்றும் ஒளி அலைகள். குறுக்கலைகள் திரவங்களில் மட்டும் பரவும். ஒளி அலை குறுக்கலையா? தப்பு. கம்பி ஒன்றும் இல்லை, என்னத்தை சொல்கிறான்னா, சரியா, அது தப்பு. ஒளி அலை அதில் வராது, குறுக்கலை கிடையாது, தப்பு. நெட்டலை துகள்கள் அலை வரும் திசைக்கு இணையாக அதிர்வுகின்றன. இந்த பாருங்க, ஊடகத்தில் பரவும் ஒளி அலைகள். நெட்டலைகள் திடப்பொருள், திரவம், வாயு எல்லாத்துலேயுமே ட்ராவல் ஆகும். ஒளி அலை என்னது இது, இங்கே தப்பாக போட்டிருக்கான், இங்கிலீஷில் பார்க்கலாமா? புரியுதானு? லைட் வேவ்ஸு, மின்காந்த அலை, அதுதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இங்கே என்ன போட்டிருக்கிறான், எந்த ஒளியை போட்டிருக்கான் பாருங்க. டீச்சருங்க என்ன தான் பண்ணுறானுங்கன்னு தெரியல. அது எழுதி கொடுத்து அங்கே சொல்லி திருத்தலாம்ல. தப்பு நடக்கிறது சகஜம். இத்தனை வருஷம் பாடம் எடுத்துறேன். இந்த புக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷத்துக்கு மேலே, 6 வருஷம் ஆகுது. வேவ் இன்ஸ்டிங்னா கம்பி அதிருது இல்லை, அது சொல்கிறாங்க. கம்பி என்ன மேலே கீழே போயிட்டு தானே வரும், குறுக்கலை அது. அது குறுக்கலை சாலிடு லிக்யூடில் மட்டும்தான் ட்ராவல் ஆகும், கேஸில் ட்ராவல் ஆகாது. சரியா? இப்போ போய் ஜாகிரஃபியில் போய் பாருங்கள். ஜாகிரஃபியில் பி வேவ்ஸு, பி அலை இருக்குல்ல, எதில்? எர்த்துக்வாக் வேவ்ஸில் பி அலை 3லையுமே ட்ராவல் ஆகும், சாலிடு, லிக்யூடு, கேஸு. எஸ்எல்ஐ ரெண்டும் தான் பாடி வேவ்ஸ், உள்ளேருந்து மேலே வர்றது. எஸ்எல்ஐ ஒன்லி ட்ராவல்ஸ் இன் சாலிடு லிக்யூடு, கேஸில் ட்ராவல் ஆகாது. ஓகேவா? அங்கே நடத்தியிருப்பேன், இப்போ போய் பாருங்கள், போய் எடுத்தா தான் புரியும். அடுத்து நெட்டலை, இங்கிலீஷில் பார்த்துட்டு வரலாம். சரியா? லாங்கிடியூடினல் வேவ், இந்த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மீடியம் எது வழியாக ட்ராவல் ஆகுதோ அதுக்கு பேர் தான் மீடியம், ஊடகம். சரியா? வைப்ரேட் இன் அ டைரக்ஷன் which parallel to the direction of the propagation of wave. அலை எந்த பக்கம் அல்லது ஆற்றல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் பேசுகிறேன், அலையாக வருது, பார்ட்டிகள் எப்படி எதுரும், முன்னாடி பின்னாடி எதுரும். இப்படி சவுண்டு போகுது அப்படின்னா பார்ட்டிகள் முன்னாடி பின்னாடி எதுரும். நெட்டலை. அப்போது 3 அலை பார்த்துருக்கோம். லைட் வேவு, ஓகேவா, சவுண்டு வேவு, ஓசன் வேவ், 3 அலை பார்த்துட்டோம். இதில் எது ரெண்டும் எந்திர அலை? ஓஷன் வேவும் சவுண்டு வேவும். லைட் வேவு கிடையாது, அது வந்துட்டு என்னது, அது பொருள் கிடையாது, அது எனர்ஜி தான். ஓகே. இதில் எது ரெண்டும் குறுக்கலை? டிரான்ஸ்வர்ஸ் வேவு, கடல் அலையும் லைட் வேவும். ஓகேவா? ரைட். நெட்டலை எது? இதில் சவுண்டு வேவ் மட்டும். கிளியரா? இதெல்லாம் சிவில் சர்வீஸில் வந்த கொஸ்டின். இப்போ ஒன்லி அந்த கரண்ட் அஃபேரை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க, இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறானுங்க இப்போது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சால் தான் கரண்ட் அஃபேரு மெயின்ஸ்லாம் எழுத முடியும், புரியலன்னா மெயின்ஸ் எழுத முடியாது. இதை புரிஞ்சுன்னா போதும், நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடலாம். என்ன கோகுல்ராஜ், ஐஏஎஸ்ஸே பாஸ் பண்ணலாம் நீ, உன் கையில் இருக்குது, உன் கெப்பாசிட்டி. ரைட். அங்கே பாருங்கள், நெட்டலை
நெட்டலைங்கிறது எது? பி வேவ்ஸ். ஓகேவா? பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புக்கான பூமி அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள், அதெல்லாம் அங்கே பார்த்தாச்சு, அதிர்வு அலை. ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அளவையை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம். நில அதிர்வியல், சீஸ்மாலஜி என்பது நில அதிர்வு அலைகளை ஆய்வு பற்றியது. அது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஜாகிரபியில் இதை டீட்டெயிலாக படித்தது, அது விட்டுருங்க. ஒளியின் பண்புகள், சவுண்டில் இந்த மாதிரி 3 இருக்கும். உரப்பு, இங்கிலீஷில் வந்து லவுட்னஸ். இங்கிலீஷில் என்ன? லவுட்னஸ். அடுத்தது சுருதி. என்ன படமா? சுருதி. வடிவேல். இசை, பிச்சு. சுருதினா என்னது? பிச்சு. அடுத்தது தரம், குவாலிட்டி ஆர் டிம்பர். அலைக்கு என்னென்ன கேரக்டர் இருக்குது? அலைனா அலை நீளம் இருக்கா? அலை நீளம், அப்புறம் அதிர்வெண், அப்புறம் வீச்சு, ஆம்ப்ளிடியூட். 3 கேரக்டர் இருக்குது. கரெக்டா? ஆம்ப்ளிடியூடு. ஆம்ப்ளிடியூட்னா என்னது? இந்த அலையில் இது எவ்வளோ தூரம் இருக்குது, அல்லது இதிலேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குது, அதான் ஆம்ப்ளிடியூட். எஃப்எம் அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி மாடியூல். ஏஎம்னா ஆம்ப்ளிடியூட் மாடியூல். ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கோங்க. எஃப்எம் இருக்கு இல்லையா? இப்போ சவுண்டு அதிகமாக அது குறையுதில்ல, அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்ல. எதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஃப்ரீக்குவென்சியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நல்லா சத்தம் வந்தோன்னா ஹை ஃப்ரீக்குவென்சி ஆகும், சத்தம் கம்மியாச்சுன்னா லோ ஃப்ரீக்குவென்சியாக இருக்கும். அதான் பாருங்க, ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன்னா சேஞ்ச் பண்ணுறது. அதே எஃப்எம் இருக்குல்ல, அதுவே ஃப்ரீக்குவென்சி மாடியூல். அதே ரேடியோ இருக்குல்ல, ரேடியோ அலை வருதுல்ல, சொன்னால ரேடியோ இலங்கை, திருச்சி வானொலி அதெல்லாம் இருக்குது. அந்த ரேடியோலாம் என்ன இதில் அனுப்புவாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுவாங்கன்னா ஆம்ப்ளிடியூடில் அட்ஜஸ்ட் பண்ணு. இந்த பி வரும் ஆம்ப்ளிடியூட், இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சவுண்டு அதிகமாக இருந்தால் இப்படி நல்லா, சவுண்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கீழே லைட்டாக வரும், இப்படி லைட்டாக வந்துருக்கும். அப்படி சரியா? புரியுதாம ஏதாவது மோனிகா? அப்போ பழைய அந்த ரேடியோ ஸ்டேஷனில் வரதெல்லாம் ஆம்ப்ளிடியூட் மாடியூல். சரியா? இதெல்லாம் வந்து ஃப்ரீக்குவென்சி மாடியூல். இது எஃப்எம் ரேடியோ, அதனால தான் அதுக்கு பேர் எஃப்எம். அதுவும் ரேடியோ தான், அது ஃப்ரீக்குவென்சி மாடியூல். சரியா? இன்னும் அதில் நிறைய விஷயம் இருக்குது. சரி, பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, போங்க. சரியா? சத்தம் அதிகமாக கேட்குது கம்மியாக கேட்குறதுங்கிறத டிசைட் பண்ணுறது யாரா? அதுக்கு பேர் உரப்பு. உரத்த சொல்லு அப்படின்னு சொல்கிறோம்ல. வீச்சை பொறுத்து அமைகிறது. வீச்சுனா என்ன அர்த்தம்? அந்த பார்ட்டிகள் எவ்வளோ தூரம் போகுது முன்னாடி, அல்லது எவ்வளோ தூரம் பின்னாடி போகுது. ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்கும். ஆமாவா? த வீச். அது அலையில் சொன்னோம்னா எவ்வளோ தூரம் கீழே போகுது, எவ்வளோ தூரம் மேலே போகுது. கரெக்டா? மெதுவாக பேசுகிறேன், வீச்சு கம்மியாக இருக்கும். கத்துறேன் டாய் அப்படின்னு, அப்போ என்ன ஆகும்? பார்ட்டிகல்ஸ் இன்னும் நல்லா முன்னாடி போகும். கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு மத்தளத்தை மென்மையாக அடிக்கும் பொழுது மெல்லிய ஒலி உருவாகிறது. அப்போ வீச்சு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரியா?
வலுவாக அடிக்கும் பொழுது உரத்த ஒலி எழுகிறது. அப்போ வீச்சு அதிகமாக இருக்கும். உரப்பினுடைய அலகு டெசிபல். ஸ்மால் டி போட்டு கேப்ஸ் பி போடணும். டெசிபல். ஓகேவா? ரைட். சவுண்டு இருக்குல்ல, ஒலி. அலையின் வீச்சு என்பது அதிர்வுறும் துகள் ஒன்று மையப்புள்ளியிலிருந்து அடையும் அதிகபட்ச, சரியா, அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. மையப்புள்ளியிலேருந்து முன்னாடி எவ்வளோ தூரம் போகுது அல்லது பின்னாடி எவ்வளோ தூரம் போகுது. இங்கிலீஷில் ரேஞ்சு அல்லது ஆம்பிளிடியூடு. தமிழில் ஒரே வார்த்தை தானே வீச்சு. ஓகேவா? ரைட். அடுத்து சுருதி. என்ன படம் அது? போகிரியா? வடிவேலு குழுமி அந்த படம் தானே? சரி. அடுத்தது சுருதி என்பது ஒலியின் சிறப்பியல்பு. தளர்வாக இருக்கிறது கீச்சு குரல், ஃப்ளாட்டாக இருக்கிறது கீச்சு குரல். கீச்சு குரல்லாம் பயங்கரமாக காது ரொம்ப நேரம் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கும். அவர் யார் இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு காரணம் அதிர்வெண். எத்தனை தடவை அதிருது மாலிகுல், முன்னாடி பின்னாடி எத்தனை தடவை போயிட்டு வந்துச்சு, அதானது அதிர்வெண். அப்போ கேட்பாங்க பிச்சு, அதாவது சுருதி. சுருதியை தீர்மானிக்கக்கூடியது எது ஒலியில்? எது? அதிர்வெண். இங்கிலீஷில் ஃப்ரீக்குவென்சி. இப்போ இந்த குழந்தைங்க குரல், பெண்கள் குரல்லாம் கீச்சு குரல், அதிர்வெண் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் குழந்தைங்களாம் கத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காது கிளியிற மாதிரி இருக்கும். விசில் அடிக்கிறது அதெல்லாம் கீச்சு குரல். ட்ரம்ஸு மேலே அடிக்கிறதெல்லாம் வந்துட்டு தளர்வான குரல். ஓகேவா? சரி. கேட்பாங்க அப்போ சுருதியை இங்கிலீஷில் பிச்சு. பிச்சை தீர்மானிக்கிறது யார்? அதிர்வெண். அதிக சுருதி ஒரு ஒலிக்கு மென்மையை கொடுக்கும். மென்மைனா அதை கீச்சு குரல். சரியா? அங்கே பாருங்க. அதிர்வெண் அதிகமாக இருக்கும் பொழுது ஒலியின் சுருதி அதிகமாக இருக்கும். அதிக சுருதி ஒரு ஒலிக்கு மென்மையை தரும். மென்மை தானே அது கீச்சு குரல். ஊசி தான் நம்ம நறுக்குன்னு வலிக்கும். கீச்சு குரல் தான் நம்ம ஒன்று காது வலிக்கிற மாதிரி சத்தம் வரும். விசில், மணி, புல்லாங்குழல், வயலின் ஆகியவற்றால் உருவாகும் ஒலி அதிக சுருதி கொண்ட ஒலி. பிச்சு அதிகம் அப்படின்னா தான் அதிர்வெண் அதிகம். ஓகேவா? ரைட். பொதுவாக ஒரு பெண்ணின் குரல் ஆணின் குரலை விட அதிக சுருதி கொண்டதாக இருக்கும். பெண்களோட குரலாம் மென்மையாக இருக்கிறது, மென்மையாக இருக்கும். ஆனால் கீச்சு கத்துறாங்கன்னா எப்படி இருக்கும்? காது கிழிஞ்சிரும். ஒரு பெண்ணின் குரல் ஆண் குரலை மென்மையானதாக உள்ளது. சிங்கத்தின் கர்ஜனை, மத்தளத்தின் ஓசையெல்லாம் இருந்தது குறைந்த சுருதி கொண்டது. சரியா? காது கிளியெல்லாம் காதெல்லாம் கிளியாது. அந்த மாதிரி குழந்தைன்னா யார்? ஆண் பெண் ரெண்டுமே குழந்தை தான். சரியா? அடலசன்ட் ஏஜுக்கு வரும்பொழுது தான் இது வளரிளம் பருவம். ஆண் குழந்தை ஆணாகவும் பெண் குழந்தை பெண்ணாகவும் மாறுவாங்க. பயாலஜியில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஆண் குழந்தை ஆணாக மாறும் பொழுது குழந்தையாக இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்கு கீச்சு குரல் தான் இருக்கும். பையனா பொண்ணானே கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அடலசன்ட் ஏஜுக்கு ஆணாக மாறும் பொழுது இந்த வேக்கல் கார்டு உருவாகும். அப்போ தான் குரலில் மாற்றம் ஏற்படும். ஆண்களுக்கு. பெண்களுக்கு மாற்றம் ஏற்படும். வேக்கல் கார்டு வராது. புரிஞ்சுச்சா? தொண்டை இருக்குல்ல, சங்கு, அது வளரும். அப்போ குரல் மாறும். கட்டை குரல் கீச்சு குரல்லேருந்து கட்டை குரலாக மாறிடும். மாறும்பொழுது என்ன ஆகும்? அவன் தொண்டையிலேருந்து வரும்பொழுது சவுண்டு ஃப்ரீக்குவென்சி கம்மியாயிரும், அதிகமாகாது. குழந்தையாக இருக்கும் பொழுது ஃப்ரீக்குவென்சி அதிகமான சவுண்டாக இருக்கும். அடலசன்ட் ஏஜ் அடைஞ்சோடனே ஆண் என்ன ஆயிடுவான்? ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிரும். வேக்கல் கார்டு வராதனால வித்தியாசப்படுத்தி காட்டணும். அதுக்கு தான். அடுத்து தரம், குவாலிட்டி. தரம் என்பது ஒலியின் மற்றொரு சிறப்பியல்பு அல்லது டிம்பர். இது ஒரே சுருதி மற்றும் வீச்சு கொண்ட இரண்டு ஒலிகளை வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. ரெண்டு சவுண்டு வருது. இப்போ மேலே இருக்குது, நாதஸ்வரம் இருக்குது. ஓகேவா? ஒரே சுருதி மற்றும் வீச்சு எல்லாம் ஒன்று தானடா.
சுருதி தானே தீர்மானிக்குது வீச்சை. ரைட். ஒரே சுருதி இருக்குது, ஃப்ரீக்குவென்சி ஒரே. ரைட். வேறு உரப்பு லவுட்னஸும் ஃப்ரீக்குவென்சி என்ன இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. நாதஸ்வரம் மேளம், புரிஞ்சுதா? ஒரே மாதிரி தானே மியூசிக் வாசிப்பானுங்க, சவுண்டெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்குவென்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம். இது மேளத்தோட சத்தம், இது நாதஸ்வரத்தோட சத்தம், ரெண்டு சேர்ந்து வரும். ரெண்டுக்கும் ஃப்ரீக்குவென்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? அதிர்வெண் ஒரே மாதிரி தான் இருக்கும், வீச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷில் ஆம்ப்ளிடியூடும் ஃப்ரீக்குவென்சி ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டோட சவுண்டுக்கும். இருந்தாலும் ரெண்டையும் நம்ம என்ன பண்ண முடியும், வேறுபடுத்தி பார்க்க முடியும். அதுக்கு பேர் தானே அது தரம், குவாலிட்டி, டிம்பர். இசைக்குழுவில் சில இசைக்கரைகள் உருவாக்கும் ஒலிகளுக்கும் ஒரே சுருதி மற்றும் உரப்பு இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு கருவியும் உருவாக்கும் ஒலி அதன் தரத்தின் மூலம் என்ன பண்ணலாம், நம்ம பிரித்து பார்க்கலாம். புரிஞ்சுதா? ஒரு மியூசிக்கில் நாதஸ்வரம் வாசிக்கிறான், அந்த பக்கம் கித்தாரு வேறு மேளம் வாசிக்கிறான். ரெண்டுக்கும் வீச்சு, ஆம்ப்ளிடியூடு அல்லது ரேஞ்சு அது ஒன்றா தான் இருக்கும், ஃப்ரீக்குவென்சி ஒன்றா தான் இருக்கும். பட் ரெண்டு சத்தத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், வேறுபடுத்தி உணர முடியும். அதுக்கு பேர் என்னது, தரம். லவுட்னஸ் தீர்மானிக்கிறது எது, லவுட்னஸ்மா உரப்பு. சவுண்ட் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குதான்னு இது வீச்சு. சரியா? அடுத்து பிச்சு, சுருதி, அதை தீர்மானிக்கிறது தானே அதிர்வெண், ஃப்ரீக்குவென்சி. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டு பொருள் ஒரே நேரத்தில்னா அது ஒலி எழுப்புது. ரெண்டு பேர்த்துலேயும் வீச்சும் ஃப்ரீக்குவென்சியும் அதிர்வெண்ணும், அதாவது ரேஞ்சும் ஃப்ரீக்குவென்சியும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. பட் ரெண்டு பொருளோட சத்தத்தையும் நம்ம வேறுபடுத்தி கேட்க முடியும். அதுக்கு பேர் என்னது, தரம், டிம்பர், குவாலிட்டி. கேட்கக்கூடிய தன்மை மற்றும் வரம்பு. எப்படி கண்ணு பார்க்குறோம்ல, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம், அதை தான் நம்மளால், அந்த ஒலியை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மைக்ரோவேவோ ரேடியோவோ கண்ணால் பார்க்க முடியாது. அது மாதிரி அந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ரேவோ காமா ரேவோ சரியா நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி சவுண்டும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே இருக்கிற சவுண்டை மட்டும் தான் கேட்க முடியும். குறிப்பிட்ட அதிர்வெண் இருக்கிறது தான் நம்மளால் உணர முடியும். அந்த ஃப்ரீக்குவென்சியோட கம்மியாக இருந்தாலும் நமக்கு கேட்காது மனுஷனுக்கு, அந்த ஃப்ரீக்குவென்சியோட அதிகமாக இருந்தாலும் மனுஷனுக்கு கேட்காது. பட்டு வேறு நாய், பூனை, டால்ஃபின்னு அவங்களாம் உணருவாங்க. அதனால தான் நாயிலன்னா திடீர்னு நைட்டில், ஏன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி நமக்கு கேட்குறதோட கம்மியாக இருக்கும், அது உடனே குலைக்கும், உடனே பேய் வந்துருச்சுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியலைன்னா பேய் இல்லைன்னா கடவுள், அதானே நமக்கு இதே எல்லையே, அவங்க தலையில் போட்டு ஒதுங்கிக்குவோம். சரியா? அது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, வேணால் என்ன இருக்கலாம், ஒரு யானைக்கு என்ன நடந்து வரலாம், நமக்கு கேட்காது, அதுக்கு கேட்டு அது கேட்கும். சரியா? அல்லது பாம்பு ஊறி வர சத்தம் நமக்கு கேட்காது, அது கேட்கும். பூனைக்கு, நாய்க்கெலாம் போய் குலைக்கும். எதுக்காக குலைக்குது? என்னோட எஜமானர் யார், எனக்கு சோறு போடுறவனை காப்பாற்றணும், அதுக்கு தான் நாய் வளர்க்குறது, பூனை வளர்க்குறது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த காலையில் பேசணும்ல அன்புடைமையில் பார்த்தோம்ல, அதுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நாய் பூனையெல்லாம். கேட்கக்கூடிய ஒலி, குற்றொலி, மெய்யொலி நம்மளால் எவ்வளோ கேட்க முடியும் சார் அப்படின்னா, அந்த அதிர்வுக்கு இல்லையா, அந்த அதிர்வு 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்தால் கேட்க முடியும். அதோட கம்மியான அதிர்வாக இருந்தது, வைப்ரேஷனாக இருந்ததுன்னா கேட்க முடியாது. 20 ஹெர்ட்ஸ்னால் எத்தனை தடவை அதிரணும் ஒரு செகண்டில்? 20 தடவை அதிரணும். 20,000 ஹெர்ட்ஸ்னால் ஒரு செகண்டில் 20,000 தடவை, அது வரைக்கும் கேட்கும். அதுக்கு மேலே அது இருந்துச்சுன்னா நமக்கு கேட்காது. புரிஞ்சுதா? நாய், பூனை, டால்ஃபின்னு அவங்களுக்கு கேட்கும், விலங்குகளுக்கெல்லாம் கேட்கும். அது எந்தெந்த விலங்கு எதுன்னு பார்ப்போம். 20 ஹெர்ட்ஸு கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரீக்குவென்சி, அது வந்து குற்றொலி, இன்ஃப்ரா சவுண்டு.
இன்ஃப்ரா ரெட்டு பார்த்தோமா, அதே தான் இங்கேயும் இன்ஃப்ரா சவுண்டு. இங்கே 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா அங்கே என்ன பார்த்தோம்? கண்ணுக்கு தெரியாத வயலட்டு, அல்ட்ரா வயலட்டு. அப்போ இங்கே என்னவா இருக்கும்? அல்ட்ரா சவுண்டு. சோனிக்குனா சவுண்டு தான் அர்த்தம். புரியுதா? புரிஞ்சுபடி, அவ்வளோதான். அப்படியே நிற்கும். வார்த்தையை பார்த்தோன்னா ஞாபகம் வரும். இன்ஃப்ராசோனிக். இன்ஃப்ராசோனிக்னாவே முடிஞ்சு போச்சு. சோனிக்னாவே சவுண்டு தான். சோனினாவே சவுண்டு தான். சோனி கம்பெனிக்கார வேலையே ஸ்பீக்கர் தயாரிக்கிறது தான் வேலை. சரியா? அதனால தான் அந்த பேர். வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒலி சோனிக் கேட்கக்கூடியது, ஆடிபிள் சவுண்டு. குறிப்பிட்ட இந்த அதிர்வெண் உடைய ஒலிகளை மட்டுமே மனிதர்களால் கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே அல்லது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ள ஒலியை மனிதனால் கேட்க முடியாது. இந்த வரம்பு கேட்கக்கூடிய ஒலியின் வரம்பு, ரேஞ்ச், ஆடிபிள் ரேஞ்ச். இந்த அபவ் ரேஞ்ச். ரேஞ்சுனா என்னது? இதிலேருந்து இது வரைக்கும் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளால் கேட்க முடியும். இதுதான் ஆடிபிள் ரேஞ்ச். ஆடியோன்னு வருதா அப்படின்னா கேட்குறதுன்னு அர்த்தம். ஆடுறது இல்லை, கேட்குறது. ஆடிபிள், அது கேட்குறதுன்னு அர்த்தம். குற்றொலி. அப்படியே இதையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த என்னது கலை சொல்லுக்கெல்லாம் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? குற்றொலி 20,000 ஹெர்ட்ஸுக்கு கீழே இன்ஃப்ராசோனிக் அதிர்வெண் கொண்டது குற்றொலி. இந்த ஒலி மனிதனால் கேட்க முடியாது. ஆனால் நாய், டால்ஃபின் போன்ற சில விலங்குகள் இந்த அதிர்வெண்ணை கொண்ட ஒலி கேட்க முடியும். இவை கண்காணிப்பு அமைப்புகளில் மனித இதயத்தின் அமைப்பை அறிய உதவுகிறது. இந்த சவுண்டை ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு வச்சு பார்ப்பாங்க. சரியா? அதுக்கெலாம் யூஸ் ஆகுது இந்த சவுண்டு. அது எப்படின்னு பார்ப்போம். சவுண்டை வச்சு ஸ்கேன் பண்ணலாம். அடுத்து மீ ஒலி 20,000க்கு மேலே போனால் வவ்வால், நாய், டால்ஃபின். நாயும் டால்ஃபின் அங்கேயும் பார்த்தோமா, அப்போ மீ ஒலியும் கேட்க முடியும், குற்றொலியும் கேட்க முடியும். அடுத்து வவ்வால், அவர் மீ ஒலியை கேட்பார். அது இருட்டில் போய், அது கண்ணு தெரியாதான்னா கண்ணெலாம் தெரியும் பகலில். ஆனால் பகலில் அதனால் போக முடியாது. ஏன்னா அதுக்கு ரெக்கை கிடையாது. தோல் என்ன கலரில் இருக்குது? கருப்பு கலரில் இருக்கும். அப்போ கருப்பு கலர் தோலை அடிச்சுட்டு வெயிலில் போனால் என்ன ஆகும்? சூரியன் பயங்கர ஹீட் ஆகி அவ்வளோதான் செத்து போயிடும். அதனால் பகலில் வேட்டைக்கு போகாது. புரிஞ்சுதா? அதுக்கு அறிவு இருக்குது, நமக்கு இல்லை. இருந்துச்சு, கெடுத்துவிட்டாங்க. இனிமேல் அந்த ஸ்கூல் காலேஜெலாம் சேர்ந்து கெடுத்துவிட்டாங்க. மாறுங்க, நீங்களாவது மாறுங்க. அது நீங்கள் மாறுறதுனால தான் பார்த்துட்டு அதெல்லாம் வைத்தறிச்சல்ல, ஐயோ இப்படி படிக்காத அப்படி படிக்காதுன்னு சொல்கிறது. சரியா? சரி, அடுத்தது சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுகிறது. சோனோகிராம்னு என்ன? இந்த அஜித்குமார் ஒரு படம் நடிச்சிருப்பார். அஜித்குமாரும் கமலஹாசன் பொண்ணும். வேதாளம்மா. சரி, அந்த ட்ரேசிங் சீன்லாம் இருக்கும். அப்போ கமல்ஹாசன் பொண்ணை ஒரு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னென்சி, குழந்தை நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அப்போ டாக்டர் அவங்க வயிற்றில் வைப்பாங்க பாருங்கள். அந்த சீன் பார்த்தீங்களா? அவங்க வயிற்றில் வைப்பாங்க. வச்சோம்னா இந்த சவுண்டு போய் அந்த குழந்தை மேலே பட்டு ரிட்டன் வரும். அதை வச்சு அந்த குழந்தையோட உறுப்பு எல்லாமே எங்கே வந்துடும்? ஸ்கேனரில் வந்துடும். சவுண்டு கேட்குறீங்களா? உங்கள் குழந்தையோட சவுண்டு அப்படின்னு நீங்களும் நாளைக்கெலாம் கல்யாணம் ஆனி குழந்தை பிறக்கும் பொழுது நல்ல டாக்டர் அறிவாளினா கூப்பிட்டு காமிப்பாங்க. சவுண்டு கேளுங்க, உங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட் கேளுங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்கும். அதான் வைப்பாங்க, அவன் பார்ப்பான். அந்த ஸ்கேனரை காமிப்பாங்க, சவுண்டு கேட்குறீங்களான்னு கேட்பாங்க. அதான் என்னது, இந்த மாதிரி படம் வரையும் அதில். சோனோகிராஃப்.
குழந்தையோட உருவம் நமக்கு தெரியும். இந்த பாருங்க உருவம் தெரியுதா? குழந்தை வால் மாதிரி தலையெல்லாம் வந்துருச்சு, கால் கை இப்படி ஸ்க்ரீனில் தெரியும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பேர் என்னது? சோனோகிராம். அதில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க? மீயொலி தான் பயன்படுத்துகிறாங்க. அது சவுண்டு உண்டு பண்ணும், உள்ளே போய் குழந்தை மேலே பட்டு ரிட்டன் வரும், அதை பிடிச்சி அந்த உருவத்தை வரைஞ்சிரும் அந்த ஸ்க்ரீன். அது அடுத்து சோனார் அமைப்பில் சோனாரை பற்றி பார்ப்போம். சோனார்னால் இப்போ சேட்டலைட் எங்கே மேலே ராக்கெட் அனுப்புகிறாங்க, ஃப்ளைட் அனுப்புகிறாங்க, அது எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அது. அப்புறம் நீர்மூழ்கி கப்பல் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் பார்ப்போம். பாத்திரம் கழுவும் இயந்திரங்களில் இந்த ஒளி பயன்படுது. கார்ப்பரேட் கம்பெனியில் நிறையா பாத்திரம் கழுவுற இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. அது ஒரு ஆற்றல் தானே. அது போய் புஷ்ஷுன்னு வேகமாக அடித்தான்னாவும் சின்ன பிசுறு கூட அந்த ஓட்டையில் இருக்கிற பிச்சுட்டு வந்துடும், சின்ன தூசு கூட இருக்காது. மீயொலி மற்றொரு முக்கியமான பயன்பாடு கால்டன் விசில். இந்த விசில் மனித செவிக்கு புலப்படாது, ஆனால் அதை நாய்களால் கேட்க முடியும். இந்த நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுதாம் கால்டன் விசில். மீயொலி இது நாய்க்கு கேட்கும். அது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நாய் மோப்ப நாயின்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு வௌவால் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்க முடியும். வௌவால்கள் அலறும் பொழுது மீயொலி உருவாக்குகிறது. இந்த மீயொலி அலைகள் வௌவால் தங்களது வலியையும் இரையும் கண்டுபிடிக்க உதவுகிறது. ரைட், முன்னாடி ஒரு பாதி சொல்லிட்டேன். பகலில் வௌவாலுக்கு கண்ணு தெரியும், ஏன் வேட்டைக்கு போகலை அப்படின்னு. இப்போ நைட்டில் தான் வேட்டைக்கு போகும், அப்போ எப்படி அதுக்கு கண்ணு தெரியும்? ஒளி இல்லைல்ல, கண் இல்லை அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இரவில் கண்ணு தெரியும்பாங்க, அது கண்ணு தெரியாது. இரவில் எப்படி ஒளி இல்லாமல் கண்ணு தெரியும்? சரியா? அது என்ன பண்ணும்? இந்த மீய ஒளியை எழுப்பும், அது போய் பட்டு ரிட்டன் வரும். ரிட்டன் வந்தோன்னே பட்டு ரிட்டன் வந்துச்சுன்னா அங்கே பொருள் இருக்குன்னு அர்த்தம். பட்டு ரிட்டன் வரலன்னா அங்கே பொருள் இல்லை, அது பாட்டில் போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? அப்படி தான். அப்போ பட்டு பாருங்கள், வௌவால் நைட்டில் கிராமத்தில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. டக்குன்னு பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு அப்படி கிராஸ் ஆகிரும், ஒளி எழுப்பிட்டே வரும். வேறு எங்கேயாவது சைட்லேருந்து வந்துருக்கும், நம்மளை தெரியாது. அப்போ ஒளி எழுப்பும் பொழுது அங்கே பொருள் இருக்குடா அப்படின்னு டக்குன்னு திரும்பிக்கும். புரியுதா? ஒளி எழுப்பும், அந்த ஒளி போய் எதிரில் பொருள் இருந்துச்சுன்னா அதில் பட்டு ரிட்டன் ஆகும், ஒளி எக்கோ ஆகும். அது இது ரிசீவ் பண்ணிக்கும், நமக்கு கேட்காது. அதை ரிசீவ் பண்ணிட்டு அங்கே பொருள் இருக்குது, ஒளி அனுப்புது, அங்கே எக்கோ ரிட்டன் வரல ஒளி, அப்போ நேராக போயிட்டே இருக்கும். அப்படி தான் வௌவால் செயல்படுது. எந்த அலை எழுப்பி? மீயொலி எழுப்பி. இந்த அடிப்படையில் தான் ரேடாரு சோனார்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. ரேடார் சோனாரை பற்றி பார்ப்போம். இசைக்கருவிகள் இதெல்லாம் கூட கேட்டிருக்கானுங்க டிஎன்பிசியில், யூபிஎஸ்சிக்கெலாம் தேவையில்லை. காற்று கருவிகள் இதெல்லாம் காற்று கருவி. எக்காலம், புல்லாங்குழல், ஷெனாயி, சாக்ஸ்போன். சரியா? காற்று கருவி தானே, காற்று தானே ஊதுறோம். அடுத்து நாணல் கருவி, ஹார்மோனியம், காற்று தான், இதுவும் காற்று தான் வரும். பட் 2 பேப்பர் மாதிரி இருக்கும், அது வழியாக காற்று பூந்து வரும். நாணல் கருவி. ஹார்மோனிய பெட்டி இருக்கா, அது பாருங்கள், அதெல்லாம் நாணல் கருவி. வாய் இசை கருவி, மவுத்தார்கான், அதெல்லாம் நாணல் கருவி. டிஎன்பிசி ஸ்டேட் போர்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க, கேட்டிருக்கான், டிஎன்பிசிலே கேட்டிருக்கான். அடுத்தது கம்பி கருவி, வயலின், கித்தாரு, கம்பி இருக்கா, சித்தாரு, அதெல்லாம் வந்துட்டு. அப்புறம் வீணை, அதெல்லாம். தாள வாத்தியங்கள், வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. தாரை, தப்பட்டை, மேளம் எல்லாம். மத்தளம், தபேலா, இதெல்லாம் என்னது? தோலால், மாட்டுத்தோல், விலங்குகளுடைய தோலால் செய்வாங்க. அதோட அதிர்வு தான் அது ஒலி எழுப்புது. மனிதரில் ஒலி உருவாதல். சரி, நமக்கு தொண்டையில் குரலானது தொண்டையில் உள்ள லாரிங்ஸ் எனப்படும். இங்கிலீஷில் லாரிங்ஸ், தமிழில் குரல் ஒலி பெட்டி. லங்ஸுக்கு போயிட்டு வெளியில் வருது, லங்ஸ் வரைக்கும் நான் வளிமண்டலம் இருக்குல்ல, அங்கேருந்து வெளியில் வருது. வெளியில் வரும்பொழுது இந்த இடத்துல என்ன மாதிரி ஒலி அனுப்பணும்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒலி உருவாகும், அதில் உள்ள பூந்து வரும். சரியா? இது மூச்சுக்குழாயின் மேல் பகுதியில் அமைந்துள்ளது. மூச்சுக்குழாய் இங்கே தொண்டைக்கு கீழே தான் மூச்சுக்குழாய். குரல் நாண்கள் எனப்படும் தசை நார்கள் குரல் வலையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தசை நார்கள் 2 ஒட்டிக்கிட்டு இருக்கும், அப்படி கட்டி வச்சுருக்காங்க குறுக்க. இப்படி
இதான் அப்படின்னா இப்படி குறுக்க 2 இது ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது வழியாக உள்ளே பூந்து வரும் காற்று. அப்போ அது அதிரும். இதெல்லாம் காற்று உள்ளேயும் வெளியேயும் செல்கிறது. நான் பேசும்பொழுது நுரையிலிருந்து வரும் காற்று மூச்சுக்குழாய் வழியாக குரல் வலைக்கு வருகிறது, லாரிங்ஸுக்கு வருது. காற்று குறுகிய பிளவுகளில் அந்த 2 தசை நார்கள் வழியாக செல்லும்போது குரல் நான்கள் அதிர்வடைந்து ஒலியை உருவாக்குகிறது. குரல் நானுக்கு என்ன சார் பேர்? வோக்கல் கார்டா? லாரிங்ஸ். 2 லிகமெண்ட்ஸ், தசை நார் இலைகள் கால்டு வோக்கல் கார்டு. ஓகேவா? வோக்கல் கார்டு வழியாக தான் உள்ளே பூந்து வரும் நடக்கும். குரல் நான்களின் தடிமனை மாற்றுவதன் மூலம், வோக்கல் கார்டை திக்னஸை மாற்றுறது மூலம் குறுகிய பிளவில் காற்று தம்பத்தின் நீளம் மாறுகிறது. இதன் மூலம் பல்வேறு சுருதிகளுடைய ஒலிகள் உருவாகிறது. அதான் விதவிதமாக பேசுகிறது. சுருதினா என்னது? எதை வச்சு? ஃப்ரீக்குவென்சி. ஆண்களின் குரல்னால் நீளமாகவும் தடித்ததாகவும் இருப்பதால் அவர்களது குரலானது பெண்களின் குரலை விட கனமாக இருக்கும். எது அதிகம்? பெண்களோட குரலில் சுருதி அதிகம், பிச்சு அதிகம். பிச்சை தீர்மானிக்கிறது யார்? ஃப்ரீக்குவென்சி. ரெண்டாக குரல் நாள் மூச்சுக்குழாய் இப்படி கிராஸ் வெட்டில் போட்டிருக்கானுங்க. அதனால் நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். காதுகள் செயல்படும் விதம் அன்றைக்கி பார்த்துட்டோமா? ஒலியை கேட்க உதவும் முக்கியமான உறுப்பு காது. நாம் காதுகள் வழியாக ஒலியை கேட்க முடிகிறது. காதை எதை அப்சர்வ் பண்ணுது? சவுண்டுனா அதுக்குள்ளே உள்ள அர்த்தத்துக்கு போங்க. அதிர்வு தான். புரியுதா? அடுத்தது மனித காது காற்றில் உள்ள உயர் அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை உள்ளிழுத்து அவற்றை பகுத்தாய்கிறது. பகுத்தாகிறது. காது பகுத்தாயாது, மூளை தான் பகுத்தாயும். நீர்வாழ் விலங்குகளில் காதுகள் நீரின் அதிக அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீர்வாழில் அதிக அதிர்வெண்ணாக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக. மனித காதுகளில் வெளிப்புற பகுதியானது காது மடல் எனப்படும். வெளியில் இருக்கிற காது மடல் எதுக்கு? இது என்ன ஆடி? புளியாடி. கூச்சி சவுண்டை உள்ளே அனுப்புகிற மாதிரி செட்டப் உருவாக்கிருச்சு இயற்கை. நம்ம காது என்ன ஆடி? புளியாடி. புளியாடி என்ன பண்ணுவோம்? அதான் இந்த காது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்காக காது கேட்காது. அதனால காது கேட்காதவங்க இன்னும் கொஞ்சம் இப்படி குவிச்சு கையை வச்சு இப்படி செய்ய போவாங்க. அப்போ அதிகமாக என்ன ஆகும்? குழியாடி. அது பெரிய கையாக இப்படி வச்சு பார்க்கும்பொழுது அதிகமாக கொஞ்சம் சேர்ந்து போகும். இந்த கை முழுவதும் படுறதெல்லாம் என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே போகும். இது சுற்றுப்புறத்திலிருந்து வரும் ஒலியை சேகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. சரியா? பின்னர் அது செவி குழாய் வழியாக அந்த ஓட்டை செவிப்பறையை, டிம்பானிக் ஜவ்வு, செவிப்பறைக்கு பேர். ஒலி செவிப்பறையை அடையும் பொழுது செவியில் உள்ள சிற்றெலும்புகள் முன்னும் பின்னும் நகர்ந்து அதிர்வுகளை உருவாக்குகிறது. சிற்றெலும்பு இதுதான் நம்ம மனித உடல்லையே சிறிய எலும்பு இந்த சிற்றெலும்பு தான். ஓகேவா? ரைட். இந்த அதிர்வுகள் உட்செவியில் உள்ள, அதேமாதிரி ஸ்பீக்கர் இருக்குல்ல, ஸ்பீக்கரை கழட்டி பார்த்துருக்கீங்களா? காந்தம் இருக்கும், கம்பி இருக்கும், அந்த கம்பியை சுற்றி ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் தான் என்ன ஆகும்? அதிரும். அதுதான் சவுண்டு. அந்த பேப்பரில் ஓட்டை விழுந்துருச்சுன்னா சவுண்டு வராது. ஆமாவா? ரைட். இந்த அதிர்வுகள் உட்செவியில் உள்ள சிறப்பு செல்களை அடைகிறது. உட்செவிக்குள்ள சிறப்பு செல் யாராக இருப்பாங்க? மூளைக்கு செல்கிற நரம்பு செல். அவங்க எதவா மாற்றுவாங்க? என்னது? எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். எலக்ட்ரான் தான் பிடி சை போகும். புரிஞ்சுதா? அப்போ நரம்பு செல்கள். காதில் இருந்த அதிர்வுகள் சமிக்கைகள் வடிவில் சிக்னல்ஸ், எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அனுப்பப்படுகிறது. மூளை இந்த சமிக்கைகளை ஒலியாக உணர்கிறது. அப்போ ஒலினா என்ன அர்த்தம்? அதிர்வு தான் நமக்கு ஒலியாக கேட்குது. காது எதை ரிசீவ் பண்ணுது? ஒலியை. ஒலினா என்ன? அதிர்வு. சரி, அதிர்வுனா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது. அப்போ அதிர்வு என்ன வகையான அலை? எந்திர அலை. ஓகேவா? நெட்டலையா குறுக்கலையா?
நெட்டலை. ஒலி மாசுபாடு, அளவுக்கு அதிகமான சத்தம், அதான் ஒலி மாசுபாடு. ஒலி மாசுபாடு வந்தால் பயங்கர டேஞ்சரு, மென்டல் ஆயிடுவாங்க. அதனால் தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, ஹார்ன் அடிக்கக்கூடாது, அதிக சவுண்டு உள்ள வண்டி ஓட்டக்கூடாது. ஆனால் இங்கே அப்படியே இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு எப்படி வாழ்கிறது இந்த ஊரில்? மென்டல் ஆயிடணும், பிபி ஏறிக்கும். அதான் அப்புறம் பிபி ஏறும். பிபி வந்தால் அவங்க கூட இன்னொரு 2 தேவையும் வந்துடுவாங்க. எது சுகரும் கொலஸ்ட்ராலும் வந்துடும். காது கேட்காது, மன அழுத்தம், எல்லாம் ஏகப்பட்டது வரும். இது சும்மா படிச்சுக்கோங்க, இதில் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், முடியுது. ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகிறது? இப்போ தாங்க பார்த்தோம், டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது. பின்வருவனற்றில் அதிர்வுகளின் பண்புகள் எவை? அதிர்வுகளின் பண்புகளா? சரி. அதிர்வெண் இருக்கும், கால அளவு இருக்கும். இருங்க, நம்ம இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். ஒழுங்க சம்பளம் வாங்கிட்டு ஒரு புக்கு ஒழுங்காக எழுத தெரியுதா பாருங்க. Which of the following are the characteristics of vibrations? முன்னாடி பின்னாடி போகிறது. ஃப்ரீக்குவென்சி, டைம் பீரியட். 1 2 இருக்கா? அது மட்டும் எடுத்துக்கணும். ஃப்ரீக்குவென்சி எதை தீர்மானிக்கும்? சுருதியை. உரப்பு எதை உரப்பை தீர்மானிக்கிறது வீச்சு. வீச்சு. ஒலி அலைகள் வீச்சு இதை தீர்மானிக்கிறது. அங்கே வந்துருச்சா? முன்னாடி சொல்லிட்டீங்க. வீச்சு எதை? உரப்பு, அதாவது லவுட்னஸ். அதிக சத்தமாக கேட்குதா, கம்மியாக? சித்தார் எந்த வகை கருவி? கம்பி கருவி. பொருந்தாத ஒன்றையே கண்டுபிடிக்க. இந்த மாதிரி தான் கேட்டுருவாங்க. நாதஸ்வரம், ஹார்மோனியம், வயலின் இதெல்லாம் காற்றா? இதுதானே இந்த கம்பி. இரைச்சலை ஏற்படுத்துவது, ஒழுங்கற்ற சீரற்ற அதிர்வு. ஓகேவா? மனித காது கேட்கக்கூடிய அதிர்வெண். சரி, அதுக்கு மேலே போனால் மீயொலி, அல்ட்ராசோனிக். 20 ஹெர்ட்ஸோட கீழே இருந்தால் குற்றொலி, இன்ஃப்ராசோனிக். ஒலி அலையின் வீச்சு அதிர்வெண் அதிகரிக்கும் பொழுது பின்வருவற்றில் எது உண்மையாக இருக்கும்? வீச்சுனா உரப்பு அதிகரிக்கும், அதிர்வெண் அதிகரிச்சா என்னது? சுருதி அதிகரிக்கும். ஃபஸ்ட்டே தான். இரைச்சலால் ஏற்படுவது எல்லாமே தான். நீங்கள் படிக்கவே இல்லை நம்ம, ஆனால் நம்ம அனுபவிக்கிறது லைஃப்பில். நம்ம தானே டக்குன்னு பின்னாடி ஒருத்தன் புருன்னு போகிறான், அப்படி இருக்கும் வண்டியில், பயங்கர சவுண்டு வச்சுக்கிட்டு. அந்த இதெல்லாம் முன்னாடி ஓட்டிட்டு அன்றைக்கி ஒரு கிழமை விழுந்துட்டாங்க நம்ம போகிற வேகத்தில் பார்த்து. பதட்டம், மன அழுத்தம், பிபி உருவாகும், எரிச்சல். எனக்கெல்லாம் திட்டிகிட்டே தான் வருவேன், வீணாக போனவன் அப்படின்ட்டு. சரி, ஒலி டேஸால் உருவாக்கப்படுகிறது? பருப்பொருளின் அதிர்வுகள். தனி ஊசலின் அதிர்வுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுவுமே என்னது? வைப்ரேஷன் தான், முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றது. பனி ஊசலைனாவும் ஒரு மையத்தில் வந்து போயிட்டு பின்னாடி வந்துட்டு திரும்ப போகும். ஒளி டேஸ் வடிவத்தில் பயணிக்கிறது? அலை வடிவத்தில். உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் கொண்ட ஒலிகள் டேஸ் எனப்படும்? மீயொலி, அல்ட்ராசோனிக். ஒளியின் சுருதி அதிர்வுகளின் டேஸை சார்ந்தது? சுருதி, ஃப்ரீக்குவென்சி, அதிர்வெண். வெரி குட். அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் சுருதி குறையும். சரியா? இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஆண்களுக்கு அந்த வோக்கல் கார்டு என்ன, நான் தமிழில் என்ன, அந்த வோக்கல் கார்டு
தடிமனாக மாறும். அப்படி மாறுறதுனால தான் என்னாச்சு, சுருதி குறைஞ்சி குழந்தையா இருக்கும்பொழுது சுருதி அதிகமாக தான் இருக்கும். வோக்கல் கார்டு வரும்பொழுது தடிமனாகும் பொழுது சுருதி குறையும். அதிர்வருங்க மீன் தடிமன் போட்டாச்சு. அடுத்து மீயொலி. அதேமாதிரி ஒரு எப்பயுமே கொஸ்டின் சால்வ் பண்ணும்பொழுது கொஸ்டினுக்குள்ள உள்ளே போய் நுழைஞ்சிக்க கூடாது. தூரமாக இருந்து பார்க்கணும் கொஸ்டினை. என்ன அர்த்தம், இது எங்கே இருக்குது இந்த கொஸ்டின், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். கொஸ்டினில் கண்ணு கருத்துமான்னு சொல்லி கொஸ்டினுக்குள்ள உள்ளே பூந்துக்கிறது. கொஸ்டின் என்னென்னு கேள்வி கேள்வி என்ன அர்த்தம் அந்த கொஸ்டினுக்கு. அது மாதிரி இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் மனசில் வச்சு பாருங்கள். மீ ஒலி என்னது, காற்றில் ஒலியின் வேகம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம யூனிட்டு மேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாக்க இது டக்குன்னு புரியும், கரெக்டாக போடுவீங்க. அடுத்து இன்ஃப்ராசோனிக் ஒலி. ஓகேவா? ஒழுங்காக சின்சியராக போய் ரிவிஷன் பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட் எழுதிட்டு பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்துலேயே முடிச்சிடுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்ணி எனர்ஜி தான் மீனாக போச்சு. பிராணனை வாங்கிட்டே எல்லோரும் சேர்ந்து. இப்போ பரவாயில்ல, குட். அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், வான்மதிக்கு. மின்னல் தாக்கும்போது மின்னலை பார்த்த சிறிது நேரம் கழித்து ஒலி வருது. என்ன காரணம்? நேற்றே பேசிட்டோம். அது என்ன காரணம்? ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் அதிகம். கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. இதுக்கு சரியான காரணம். சந்திரனின் மேற்பரப்பில் 2 நபர்கள் ஒருவருக்கொரு பேச முடியுமா? இல்லை, பேச முடியாது. ஏன்? வளிமண்டலம் இல்லை, அங்கே பேச முடியாது. சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. ரெண்டும் சரி. இந்த கூற்றுக்கு சரியான காரணம். ஓகே.